ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட் எப்படி நம்ம ஃபினிஷிங்காக தைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு அந்த பிசுறுங்கள்லாம் தெரியாமல் இருக்குது, நீட்டாக ஒரு லுக் கொடுக்கும். சீக்கிரம் பிஞ்சிக்கவும் பிச்சிக்காது. எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு ஸ்டிச் பண்ணுறது. இது இன்னொரு மெத்தடும் தைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெத்தட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 சைடு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையுமே நல்ல பக்கம், அதாவது மெயின் கிளாத்தாக ரெண்டுமே பார்க்குற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணக்கூடாது, நம்ம மேலே வெளியே தெரிகிற மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒரு நூல் அளவுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணாலே போதும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸுங்க இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம ரிட்டன் திருப்பும் போது அந்த பக்கம் தெரியாமல் இருக்கும். இப்போ லைனிங் கிளாத் இருக்கிற பக்கத்தில் அந்த ஷோல்டரை நம்ம 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒரு பாயிண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு மீதியை ஸ்டிச் பண்ணிக்கணும். இதில் இப்போ இப்படி ஸ்டிச் பண்ணுறதால நமக்கு அந்த ஓவர்லாக்லாம் கொடுக்காத அளவுக்கு நம்மளுக்கு இதிலே ஃபினிஷிங்காக லுக் கிடைக்கும். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நிறைய டெய்லரிங் வீடியோஸ், நிறைய ஹோம் வீடியோஸ், பூஜா வீடியோஸ் நிறைய என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்